அழுக்காராமை அதிகாரத்துல குறள் 170. அழுக்கற்று அகன்றாரும் இல்லை, அஃதில்லார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல். அழுக்கற்று என்றால் பொறாமை என்று பொருள். அகன்று என்றாலும் பெருக்கம் என்றாலும் உயர்ந்த நிலை என்று பொருள். தீர்ந்தார் என்றால் தாழ்ந்தார். இந்த குறளின் பொருள், பிறருடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொள்பவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்ததும் இல்லை, பொறாமை இல்லாத நல்லவர்கள் வாழ்க்கையில் தாழ்ந்ததும் இல்லை. சரி, ஒரு சாமானிய மனிதனுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசை என்னவாக இருக்கும்? தனக்கென்று ஒரு பேரும் புகழும் உண்டாக வேண்டும் என்பதே அந்த ஆசை. ஆனால் அந்த ஆசை அனைவருக்கும் நிறைவேறுகிறதா என்று பார்த்தால் இல்லை. அது ஏன் என்று யோசித்ததுண்டா? கனவாக இருக்கும் நமது ஆசைக்கு உயிர் வடிவம் கொடுத்து நிஜமாக்க வேண்டும் என்றால் வாழ்க்கையில் ஒரு சிலவற்றை செய்ய வேண்டும், ஒரு சிலவற்றை செய்யக்கூடாது. எதை செய்யக்கூடாது? மற்றவர்களை பார்க்க கூடாது, மற்றவர்கள் பற்றி யோசிக்க கூடாது, மற்றவர்களை பற்றி பேசக்கூடாது, மற்றவர்களை பற்றி மதிப்பிடக்கூடாது. மாறாக என்ன செய்ய வேண்டும்? நம்மை பார்க்க வேண்டும், நம் வளர்ச்சி குறித்து மட்டுமே யோசிக்க வேண்டும், நம் மதிப்பை அறிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்காக கைத்தட்டியது போதும், நமக்காக மற்றவர்களை கைத்தட்ட வைக்க வேண்டும். நம் பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை அறிந்து அதற்கேற்ப உழைக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். நன்றி.